இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ஓட 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோ பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா, இதை போய் ஒரு ப்ரோமோவா எடிட் பண்ணி போட்டிருக்காங்களே அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போட்டிருக்க ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே லைவ்ல முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஃப்ஜேவும் சரி, விக்கல்ஸ் விக்ரமும் சரி, வினோத், இவங்க 3 பேருமே ஒரு முக்கியமான நபரை பற்றி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட கேம் பிளேயை பற்றி பேசுகிறாங்க. அதை ஒரு ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. எஃப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரு வந்து இந்த வீட்டில் ஒருத்தரை கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிக்கிறாங்க, அவர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அவரை வந்து பயங்கரமாக கெட்டியமாக கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு விக்கல்ஸ் விக்ரமும் ஆமாம், பட் ஆனால் பாரு, அவர் கூடவே இருந்துட்டு அவரை வெளியே அமிச்சிட்டு இவ இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அண்ட் இதை வந்து ஒரு கான்வர்சேஷனை இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கம்ருதீனும் இப்படி தான் வச்சிருக்க ட்ரை பண்ணால், பட் கம்ருதீன் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அண்ட் இதில் இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது தான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப பெரிய தவறாக போயிட்டுருக்கு. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாருமே பாரு பாரு பாருன்னு போகாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிறதும் இல்லை மற்றவங்க கூட கேம் விளையாடினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த சீசன் வந்து விறுவிறுப்பாக போகும். பட் இவங்க எல்லாருமே பாருவை மட்டும்தான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கிறது வந்து இந்த ஷோவோட ஒரு சுவாரஸ்யத்தை கம்மி பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ஓட 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா, இதை போய் ஒரு ப்ரோமோவா எடிட் பண்ணி போட்டிருக்காங்களே அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போட்டிருக்க ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே லைவ்ல முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஃப்ஜேவும் சரி, விக்கல்ஸ் விக்ரமும் சரி, வினோத், இவங்க 3 பேருமே ஒரு முக்கியமான நபரை பற்றி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட கேம் பிளேயை பற்றி பேசுகிறாங்க. அதை ஒரு ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. எஃப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரு வந்து இந்த வீட்டில் ஒருத்தரை கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிக்கிறாங்க, அவர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அவரை வந்து பயங்கரமாக கெட்டியமாக கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு விக்கல்ஸ் விக்ரமும் ஆமாம், பட் ஆனால் பாரு, அவர் கூடவே இருந்துட்டு அவரை வெளியே அமிச்சிட்டு இவ இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அண்ட் இதை வந்து ஒரு கான்வர்சேஷனை இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கம்ருதீனும் இப்படி தான் வச்சிருக்க ட்ரை பண்ணால், பட் கம்ருதீன் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அண்ட் இதில் இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது தான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப பெரிய தவறாக போயிட்டுருக்கு. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாருமே பாரு பாரு பாருன்னு போகாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிறதும் இல்லை மற்றவங்க கூட கேம் விளையாடினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம்